யார் இந்த காவி முத்துராஜ்? விருதுநகர் மாவட்டம் சென்னல்குடி கிராமத்தில் 1980ஆம் ஆண்டு சங்கிலித்தேவர் மீனாட்சி அம்மாள் தம்பதியினருக்கு 5வது மகனாக பிறந்தவர் நம்முடைய கதையின் நாயகன் காவி முத்துராஜ். பள்ளிப்படிப்பை மலைப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியிலும் தொழில்நுட்ப கல்வியை அருப்புக்கோட்டை சவுடாம்பிகா கல்லூரியிலும் பயின்றவர். மாணவ பருவத்திலேயே தேசியத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார். சாதியம் பேசிய மண்ணில் பிறந்து தேசியம் பேசிய மனிதராக வளர்ந்தார். இந்து மதத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பதற்காகவும் இந்து இளைஞர்களை தேசியத்தின் மீதும் இந்து சமயத்தின் மீதும் பற்று கொண்டவர்களாக உருவாக்கவும் வீர இந்து பேரமைப்பை துவக்கி தமிழகம் முழுவதும் இந்து எழுச்சியை ஏற்படுத்தி வரும் காவி முத்துராஜ் கரிசல் காட்டில் பிறந்த காவி புரட்சியாளர். தமிழகம் முழுவதும் கோயில்களில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை கண்டிக்க மறவாதவர். சில இடங்களில் சில நேரங்களில் இவர் போராட்டம் நடத்தினால் தீர்வும் உடனே கிடைத்துவிடும். நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி மத்திய அரசின் கவனத்தை ஈர்த்தவர். மதமாற்ற தடை சட்டம் கேட்பவன், பயங்கரவாதத்திற்கு எதிராக தினந்தோறும் குரல் கொடுப்பவன், NIA காவல் நிலையம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஏற்படுத்த குரல் கொடுத்து கொண்டிருப்பவன் இந்த காவி முத்துராஜ். பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் மண்ணில் மதுவையும் மாமிசத்தையும் ஒழிக்கச் சொன்னவன். தெற்காசியாவை கட்டி ஆண்ட ராஜராஜ சோழனுக்கு சென்னை மெரினாவிலே 100 அடி சிலை வைக்க கேட்டு கொண்டிருப்பவன். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஒரே தேசம் என்ற கொள்கைக்கு உரித்தானவன். தன்மான நெருப்பே, தங்க பிறப்பே, ஓயாத உழைப்பே, உண்மையின் உயிர்ப்பே, தளராத உன் முயற்சியும் பதறாத பயிற்சியும் உனக்கு தலப்பாகை சூட்டியே தீரும். தமிழக அரசியலில் காவி புரட்சியாளர் முத்துராஜ் தனித்தன்மையை உணர்த்துவார் என்பதே நிதர்சனமான உண்மை.